الموت الذي وكل بكم ثم إلى ربكم ترجعون. எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய உயிரை வெளியெடுத்து அந்த உயிரை கொண்டு போய் யார்கிட்ட சமர்ப்பிக்கிறா? அல்லாஹ்விடத்தில். உயிர் அல்லாஹ்விடத்தில் கொடுபட்டு என்ற ஆலமுல் அர்வாஹ் என்ற உலகம் இருக்கு. எங்களோட முன்னோர்களுடைய உயிர் எங்க இருக்குதோ அங்க, எங்களோட அப்பாட எங்களோட வாப்பாட எங்களோட சொந்தங்களுடைய உயிர்கள் இருக்குமே, அங்க கொண்டு போய் எங்களோட உயிரை சேர்த்துருவாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த உயிர் நல்ல உயிராக இருந்தால் இந்த உடம்பில் இருந்து உயிர் வெளியாகுவது வாயால் தான். அதனாலதான் உங்களுக்கு தெரியும், உயிர் பிரிஞ்சதோட கண்கள் பார்த்து கொண்டிருக்கும். அந்த உயிர் பிரிவதை கண்கள் பார்த்து கொண்டிருக்கும். வாய உடனே கட்டுறது அதனாலதான். வாய கட்டுறது ஏன்? வாய் அப்படியே விரிஞ்சு இருந்துடும். கண்களை ஏன் பொத்தி விடுறது? கண் அப்படியே பார்த்துட்டு இருக்கு உயிர் போறது. பெருவிரல்ல இருந்து அப்படியே மெது மெதுவாக உயிர் உடம்புல இருந்து ஒவ்வொரு பகுதியாக. சகோதரர்களே, இதற்கு பேர் தான் சக்கராத்துல் மவுத், மவுத்துடைய போதை. இது ஒரு போதை, இது ஒரு வருத்தம். இது இந்த நோய இதுவரைக்கும் யாரும் எழுதினதில்லை. இந்த சக்கராத்துல் மவுத்த இதுவரைக்கும் யாரும் எழுதலையே. அதை அனுபவித்த யாரும் திரும்பி வரல. பிரசவத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க, பைபாஸ பத்தி எழுதியிருக்கிறாங்க, ஹத்னா செய்யறது எவ்வாறு, இந்த வருத்தம் என்ன அனுபவித்தவங்க இருக்கிறோம் சொல்றோம். ஆனா சக்கராத்தை அனுபவிச்ச யாரும் உலகத்துக்கு திரும்பி வரல. கண்ணியமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல பேசினாங்க, வேற யாரும் பேச மாட்டார். நீங்க பார்த்திருப்பீங்க, ஏதோ எதை அதிகமாக வாழ்க்கையில பேசுறாங்களோ அதைத்தான் சக்கராத்த மொழிவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலருடைய வார்த்தை, கடைசி வார்த்தை தூஷணம் வந்திருக்கு வாயால். ஏன்னா அவங்க எதுக்கெடுத்தாலும் தூஷணம் பேசுறது, எதுக்கெடுத்தாலும். சிலவங்களுடைய வார்த்தை, வாயால வந்த வார்த்தை என்ன? எனக்கும் தான் உனக்கும் நீயும் குடி. சக்கராத்துல வந்த வார்த்தைகள் எனக்கும் தான் நீயும் குடி. இவர் சாராயம் ஊத்தி கொடுக்கிறது. சக்கராத்துல களிமா வாரது சொல்லி கொடுத்து வாரது இல்லை, அது கல்பான வரணும். அது சக்கராத்துல களிமா எங்களுக்கு வரணும் சகோதரர்களே. அது எப்படி வாரது? ஒருவர் கடைசி நேரத்தை அடைஞ்சிட்டார். இப்ப நீங்க யாரும் எந்த ஆலிமும் எந்த மௌலவியும் பக்கத்துல இருந்து அவரை தட்டி களிமா சொல்லு களிமா சொல்லுன்னு ஒரு நாள் சொல்ல மாட்டார். நீங்க பார்த்திருப்பீங்க, தல்கீன் செய்வாங்க. தல்கீன் என்ன? அவருக்கு பக்கத்துல இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அவருக்கு ஞாபகம் வந்தா சொல்லுவார், ஞாபகம் வந்தா சொல்லுவார். இப்ப நீங்க களிமா சொல்லுன்னு அவரை திணிச்சீங்க, அவர் களிமா சொல்ல மாட்டேன் என்றார். அல்லாஹ் பாதுகாப்பு. அது கோபமான நேரம், போது அது சக்கராத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சக்கராத்துல பக்கத்துல தண்ணீர் இருந்தது. நபி அவர்கள் தண்ணிக்குள்ள கையை போட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லஸக்கராத் சொன்னார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, மௌத்துக்கு போதை இருக்கிறது, மௌத்துக்கு போதை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுடைய நேரம் நபி அவர்கள் சொன்னாங்க, 7 தோல் துருத்தி தண்ணியும் என் மீது ஊத்துங்க. ஊத்தி உதுவெடுத்தாங்கன்னா மயங்கி விழுந்துட்டாங்க. சக்கராத். திரும்ப எழுப்பினாங்க, திரும்ப மயங்கி விழுந்தாங்க. இது சகோதரர்களே ஒரு நோய், ஒரு போதை. அல்லாஹ் சூரா காஃபிலே சொல்கிறான், وَجَاءَتْ سَكْرَةُ الْمَوْتِ بِالْحَقِّ ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدُ. மௌத்துடைய போதை வந்துவிட்டால் உங்களால் தப்ப முடியாது.
முஸ்லிமுக்கு மாத்திரமல்ல, முழு உலக மனிதர்களுக்கும் இந்த போதை வர இருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த நேரம்தான் வாழ்க்கையின் பருமதியான நேரம். உலகத்திலே நாங்கள் தொழுகிறோம், ஏன் நோக்கு பிடிக்கிறோம் சகோதரர்களே? எங்களை கடைசிய செய்து கொள்ள அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்ன வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்க முஸ்லிம் ஆகாம மௌத்தாயிடாதீங்க.